Good evening, students. Welcome to Max in Minutes. Okay. First chapter மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். Sorry for the break. Okay. Hereafter ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுவோம். Second chapter numbers and sequence. அதில் important 2 marks in exercise 2.1. Okay, exercise 2.1 1 and 2 வந்து important 2 marks. Okay. First question, find all positive integers when divided by 3 leaves remainder 2. Question என்னதுடா? Find all positive integers when divided by 3. 3 ஆல ஒரு நம்பரை நீங்கள் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 2 இருக்கணும். சரியா? ஸோ இதுக்கு பாசிபிளான எந்த நம்பர்லாம் நீங்கள் 3 ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2 கிடைக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, நார்மலான டிவிஷன் தான். ஓகேங்களா? சரி, அதை எப்படி எதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? பை யூஸிங் யூக்ளிடிஸ் டிவிஷன் லெம்மா. ஓகே, யூக்ளிடிஸ் டிவிஷன் லெம்மாவை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அந்த லெம்மா என்னதுடா பாருங்கள். The Euclides lemma is A equal B into Q plus R. Okay. இங்கே Qங்கிறது quotient and Rங்கிறது remainder. நார்மலான டிவிஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஈவு மேலே கிடைக்கிற வேல்யூ வந்து quotient ஈவு கோஷன்ட்னுமோ, ரிமைண்டர் மீதி வந்து ரிமைண்டர்னுமோ. சரியா? ஓகே. அண்ட் திஸ் இஸ் ஏ இஸ் த அன்னோன் நம்பர். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிற பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஓகே, இங்கே பிங்கிறது என்ன அப்படின்னா 3. ஓகே, கொஸ்டினில் என்ன கொடுத்துட்டாங்க? ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை இந்த கிவனில் எழுதியிருக்கோம் சொல்யூஷன். இந்த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் when divided by 3. 3 ஆல் ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை எப்போல்லாம் நம்ம டிவைட் பண்ணுறோமோ அப்போ லீவ்ஸ் ரிமைண்டர் எவ்வளோ வருதோ 2 வருது. அப்போ இங்கே என்ன எடுத்துக்கிறோம்? இந்த 3 இருக்கு பார்த்தீங்களா? இந்த 3 தான் என்னது? பி. 3 தான் என்னது? பி. அண்ட் தென் திஸ் 2 இஸ் ரிமைண்டர் ஆர். ஓகே, ரிமைண்டர் ஆர். சரிங்களா? சரி, by Euclides division lemma எழுதிக்கிறோம். what is that? A equal to B into Q plus R. இங்கே ஆரோட வேல்யூ எப்படி இருக்கணும்? ஆரோட வேல்யூ 0 less than or equal to R less than B. அதாவது B வேல்யூக்கும் 0க்கும் இடையில இருக்கும், இல்லைன்னா 0வாக இருக்கும். சரிங்களா? ஓகே, ஹியர் நமக்கு பீன்னு 3 வந்து பீன்னு எடுத்திருக்கோம் அண்டு 2 வந்து ஆர்னு எடுத்திருக்கோம். ஸோ அந்த ரெண்டையும் இந்த லெம்மா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். A equal 3 into Q plus 2 where 0 less than or equal to Q less than 3. சரிங்களா? where 0 less than or equal to Q less than 3. ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு கியூவோட வேல்யூ 0வாக இருந்தால் என்னவாக இருக்கும்? ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கியூக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும்? A equal to 3 into 0 plus 2. 3 into 0 0. ஸோ 0 plus 2 ஆன்சர் இஸ் 2. கியூக்கு வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏவோட வேல்யூ நமக்கு 2 கிடச்சிருக்கு. அடுத்து கியூவோட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வருது பாருங்கள். A equal to 3 into 1 plus 2 equal to 5. அதாவது 1 into 3 3 plus 2 5. நெக்ஸ்ட்டு Q equal to 2. Qக்கு பதிலாக 2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வருது? A equal to 3 into 2 plus 2. This is equal 3 2s are 6, 6 plus 2 8. Okay. Next Q equal to 3. A equal 3 into 3 plus 2. 3 into 3 9. 9 plus 2 sorry
3 into 3 9, 9 plus 2 11. Okay, so இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, b ஓட வேல்யூ 0 to b குள்ளே தான் q இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ 0லேருந்து அந்த 3 வரைக்குமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது வேல்யூ என்ன வருது, 2 5 8 11. ஓகே, இந்த ரெக்வயர்டு பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஆர் 2 5 8 11. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்ப்போமா. Second question, the question is, a man has 532 flower pots. A man has 532 flower pots. He wants to arrange them in rows. He wants to arrange them in rows such that each row contains 21 flower pots. Find the number of completed rows and how many flower pots are left over. Question என்னடா, ரொம்ப சிம்பிள். நார்மலாக நம்ம ஸ்டோரி ப்ராப்ளம்ஸ்னு ஸ்கூலில் பார்த்துருப்பீங்களா, அதுதான். ஒரு மேன்ட்ட வந்து 532 ஃப்ளவர் பாட்ஸ் இருக்குது. அதை வந்து ரோ வைஸாக அரேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஒரு ரோவில் 21 ஃப்ளவர் பாட்ஸ் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளவர் பாட்ஸ் வந்து 532 அண்டு ஒரு ரோவாக அரேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு ரோக்கு ஈச் ரோ கண்டைன்ஸ் 21 ஃப்ளவர் பாட்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ இது என்ன பண்ணோம், இந்த சம் இஸ் 532 டிவைட் பை 21. அப்படி தானே, 532-வை 21ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது கோஷன்ட் கிடைக்கிறது தான் என்னது, கம்ப்ளீட்டட் ரோஸ். கோஷன்ட் கிடைக்கிறது தான் என்னது, கம்ப்ளீட்டட் ரோஸ். அண்டு ரிமைண்டர் கிடைக்கும் பார்த்தீங்களா, பேலன்ஸு, அதுதான் இந்த ஹவு மெனி ஃப்ளவர் பாட்ஸ் ஆர் லெஃப்ட் ஓவர், பேலன்ஸ் மீதி கிடைக்கிறத மென்ஷன் பண்ணோம். இதே நம்ம என்ன தான் செய்யணும், இந்த டிவிஷன் ஃபார்மெட்டில் போட்டு அதை ஈக்குவலிட்டிஸ் டிவிஷன் லெம்மா படி எழுதுவோம். சரிங்களா? ஓகே ஓகே. சொல்யூஷன் by Euclides division algorithm. Euclides division algorithm. Okay, Euclides division algorithm. இந்த algorithm என்னன்னு எழுதிரோமா, A equal B into Q plus R. In here the R value is 0 less than or equal to R less than B. Okay, BQ plus R value is 0 to B. Next, இது நார்மல், இது ஏங்கிற வேல்யூ என்னது, 500 and total number of flower pots 532. This is equal, B வந்து என்னது 21. Okay, into Q quotient and remainder நம்ம find out பண்ணணும். Q and R வந்து நம்ம find out பண்ணணும். சரிங்களா? ஓகே. ஸோ நான் இது வேறு வழியே இல்லை, நம்ம நார்மலாக எப்படி டிவிஷன் பண்ணுவோமோ அதே இது தான். சரிங்களா? ஸோ டிவைட் பண்ணுங்கள். 532 21ஆல் டிவைட் பண்ண போகிறீங்க. The first one, how many times? 2 times. So 2 times, so 42. So subtract பண்ணுங்க. Subtract பண்ண என்ன வரும், 11 and this one 2. So 112 இருக்கு. ஸோ இங்கே எத்தனை தடவை வரும், 5 times வரும். ஸோ 5 20 100. ஸோ 105. ஓகே, இதையும் சப்ராக்ட் பண்ணுங்கள்.
பேலன்ஸ் என்ன கிடைக்குது 7. ஓகே, this is Q and this one is R, remainder. Okay, this is R. Okay, so now in the Q and R oda value substitute பண்ணுங்க. What is that? 532. This is equal 21 into 25 plus 7. Okay, therefore Q equal to 25 and R equal 7. இதை ஆன்சராக எடுத்து எழுதிருங்க. ஓகே, this implies number of completed rows. Number of completed rows. What is that? 25. Q adana nama completed rows அப்படினோ. So 25 and the leftover flower pots. The left over flower pots. The leftover flower pots. What is that? Remainder எவ்வளவு வந்துச்சு நமக்கு 7. Okay, that's all. இந்த யூக்ளிடிஸ் டிவிஷன் அல்காரிதம் வந்து நார்மலான டிவிஷனில் உள்ளது தான் கோஷன்ட் அண்டு ரிமைண்டர்ஸ், அதுதான் ரிப்பீட்டடாக வரும். சரிங்களா? இதே இது யூக்ளிடிஸ் டிவிஷன் அல்காரிதத்திலே நமக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கொஸ்டினில் தான் நமக்கு 5 மார்க் கேட்பாங்க. இந்த பார்ட்டில் இந்த எக்ஸசைஸில் 5 மார்க் கேட்குறதா இருந்தால் உங்களுக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுற கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் த கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இன் எக்ஸசைஸ் 2.1. எக்ஸசைஸ் 2.1ல 5th கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட். யூஸ் யூக்ளிடிஸ் டிவிஷன் அல்காரிதம் to find the highest common factor, HCF கண்டுபிடிக்க போகிறோம். இதில் வந்து மொத்தம் 4 டிவிஷன் இருக்குது கொஸ்டின்னு. அதில் 3rd சப்டிவிஷனும் 4th சப்டிவிஷனும் பார்ப்போம். சரிங்களா? ஓகே, திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு to find the HCF of 10,224 and 9,648. okay, இதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் யூசிங் யூக்ளிடிஸ் டிவிஷன் அல்காரிதம். ஓகே, ஸோ எழுதிக்கலாம். to find HCF of 10,224 and 9,648. okay, so by using Euclides division algorithm, okay, இந்த அல்காரிதம் நமக்கு என்னடா எழுதுவோம்? A equal B into Q plus R. ஓகே, இங்கே ஏங்கிறது என்னது? 10,224. ஓகே, 10,224. நெக்ஸ்ட்டு Bங்கிறது என்னது? 9,648. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் 9,648 into Q plus R. ஓகே, into Q plus R. இந்த Q plus R தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஓகே, எப்படி இதை நமக்கு பார்த்தாலே தெரியுது, கிளியராக தெரியுது. இந்த 10,000ல் 9,648 எத்தனை தடவை, how many times going down? 1 times. 1 time மட்டும்தான் இதில் போகும். ஸோ 9,648 into 1.
into 1 and then plus remainder எவ்வளோ வரும்? ஸோ அந்த ரிமைண்டருக்கு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிடலாம், டக்குன்னு சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ரஃப் காலமில் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 10,000 to 24, 9,648. இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 6, 7 and 5, 11 இருக்கும், 5. ஓகே, 576. ஓகே, ஸோ நவ் உங்களுக்கு இந்த ரிமைண்டர் 0 கிடைக்கிற வரைக்கும் நம்ம அகைன் அண்ட் அகெயின் இந்த யூக்ளிடிஸ் டிவிஷன் அல்காரிதம் தான் செய்வோம். எப்படி? இங்கே ஃபர்ஸ்ட் ஏங்கிறது 10,000 ஆகும் அண்ட் தென் பியை வந்து 9,000 சம்திங் எடுத்தோமா. இப்போ இந்த ரிமைண்டர் வந்து ஈக்குவல் டு 0 வரைக்கும் நம்ம செய்யணும்னு சொன்னேன்னா, ஸோ செக் இட். இந்த ரிமைண்டர் 576 இஸ் நாட் ஈக்குவல் 0. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அகைன் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அகைன் இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம். அகைன் யூஸிங் யூக்ளிடியஸ் டிவிஷன். சரி, அகெயின் ஏ அண்ட் பி ஒன் டைம் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து எந்த இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும்? ஏ அண்ட் பியா நம்ம எதை எடுக்கணும்? லுக் அட் ஹியர். இப்போ நமக்கு புதுசாக இருக்கிறது என்னது? இங்கே இருக்க இந்த பியை வந்து நம்ம ஏன்னு சொல்லி எடுத்துக்கிடுவோம். ஏ. ஓகே, ஏ இஸ் என்னது? 9,648 அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல். இந்த ரிமைண்டர் வந்தது பார்த்தீங்களா, அந்த ரிமைண்டரை தான் பியாக கன்சிடர் பண்ணணும். அதாவது இந்த ரிமைண்டர் என்ன கிடைக்குதோ அதால் இங்கே இருக்க வேல்யூவை பியை வந்து டிவைட் பண்ணும். அடுத்து நமக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கலனா அகெயின் கிடைச்சிருக்க ரிமைண்டரை வச்சு இங்கே பியாக இருக்க இந்த 576 டிவைட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அகெயின் அண்ட் அகெயின் ரிமைண்டர் 0 வர்ற வரைக்கும் நம்ம வந்து நியூவாக கிடைக்கக்கூடிய ரிமைண்டரை வச்சு டிவைட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ 9,648 இருக்குது. இதை வந்து 576ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, அப்படி டிவைட் பண்ணும்போது எப்படிடா என்ன கிடைக்கும்? சிம்பிளாக வேகமாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் என்ன பண்ணலாம்? 10 டைம்ஸ் 576, 10 டைம்ஸ்னால் என்னது? 5,760. ஸோ 9,648 5,760ஆல் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். அப்படி சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 3,888 கிடைக்கும். சரிங்களா? இப்போ அகெயின் இந்த 3,888ல் 576 வந்து how many டைம்ஸ் எத்தனை தடவை போகும்னு பாருங்களேன். ஒரு தோராயமாக பார்ப்போமா? இதே இது 5 டைம்ஸ் அப்படின்னா 5 5s are 25 வரும். சரிங்களா? 25 சம்திங் பேலன்ஸ் வந்து 5க்கு மேலே இருந்திருக்காது. அப்போ 3,000 பக்கத்தில் தான் வரும். ஸோ 6ஆல் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ஸோ 6ஆல் மல்டிபிள் பண்ணால் 6 6 are 36, 6 இது 6ஆல் 576 6ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 36 3 and 7 6 are 42. So 45 5 4 இருக்கும். 5 6 are 36. 36 plus 4 so wait a minute, sorry, 5 6 are 30, sorry 30. 30 plus 4 34. So the remainder is 432. The remainder is 432. Okay, so quotient என்ன கிடைக்கும்? First 10 10ஆல் மல்டிபிள் 10 plus 6 so 16. Okay, இது என்னது? 10ஆல் மல்டிபிள் ஆகும்போது கிடைச்சது வேல்யூ. அண்ட் திஸ் ஒன் இஸ் 6ஆல் மல்டிபிள் ஆகும்போது எதை? 576. சரிங்களா? ஓகே, ஸோ 576 இந்த 16ஓட வேல்யூ வந்து போக ரிமைண்டர் வந்து 432.
432 இருக்கும். சரிங்களா? ஓகே, ரஃப் காலம் ட்ரா பண்ணியிருக்கணும். ஓகே, நவ் த ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு? 432. ஸோ 432 திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. 0 கிடைக்கல. அகெயின் using Euclides division. ஓகே, இப்போ என்ன செய்யணும்? இந்த 576 நம்ம A பிளேஸில் எழுதணும். 576 this is equal ரிமைண்டர் B பிளேஸில் வரும் 432. இப்போ இந்த 576 432ஆல் டிவைட் பண்ணணுமா? அப்படி டிவைட் பண்ணும்போது சிம்பிள், ஒன் டைம் மட்டும்தான் அதில் போகும். ஸோ அது போக ரிமைண்டர் என்னடா? 576 minus 432. What's coming? 441 144. Now this also not equal to 0. 144 not equal 0. Okay, so again நம்ம என்ன பண்ணோம்? யூக்ளிடிஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணோம். Again using Euclides division. Okay, so what's coming? இப்போ என்ன A பிளேஸில் என்ன வரும்? 432. ஸோ 432 this is equal to B பிளேஸில் 144. 144. ஸோ இப்போ பாருங்கள், இது how many times going? 2 அப்படின்னா 288. ஸோ இன்னும் வரும். அப்போ 3 டைம்ஸ் பார்ப்போம். 3 டைம்ஸ் அப்படின்னா 144 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ 12 1 13 1 4. ஸோ 3 டைம்ஸ் இதை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 432 வந்துடுது. அண்ட் தென் த ரிமைண்டர் இஸ் 0. ரிமைண்டர் என்ன வந்துருச்சு? 0 கிடச்சிருச்சு. த ரிமைண்டர் இஸ் 0. Remainder is 0. Okay, remainder 0. ஸோ அப்போ HCF என்ன பண்ணணும்? இந்த கடைசியாக நமக்கு B வேல்யூ வந்தது பார்த்தீங்களா? கடைசியாக கிடைச்ச B வேல்யூ தான் என்னவாக இருக்கும்னா the HCF of the given two numbers. Okay, ஸோ ஃபைனலாக எடுத்து எழுதிக்கலாமா? Therefore HCF of 10,224 and 9,648 is 144. That's okay. புரிஞ்சுதா? Okay. The second question. இதில் ஃபோர்த்து, இதே இந்த ஃபிஃப்த்து கொஸ்டினில் ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். 84 90 அண்டு 120 இந்த 3 நம்பர்ஸ்க்கான HCFஐ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இதே பேட்டர்ன் தான் 84க்கும் 90க்கும் HCFஐ இதே யூக்ளிடிஸ் டிவிஷன் படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதில் நமக்கு கிடைக்கிற HCFோட அண்டு நெக்ஸ்ட்டு 120 வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுக்கு கிடைச்ச HCF தான் இதுக்கும் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? கட்டாயம் இந்த 2.1 எக்ஸசைஸில் 5 மார்க் கேட்குறதா இருந்தால் இந்த கொஸ்டின்லேருந்து 1 வரும். சரிங்களா? ஓகே, பிக்கஸ்ட் நம்பராக இருக்கும்போது உங்களுக்கு டிவிஷனுக்கு தான் கொஞ்சம் திணறும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ரவுண்ட் ஆஃப் 10ஆல் மல்டிபிள் பண்ணி 10 மல்டிபிள்ஸ்னால் என்ன கிடைக்கும்? ஸோ 5760.
ஓகே. ஸோ அதை சப்ராக்ட் பண்ணி கிடைக்கிறதில்ல. இதில் ரவுண்ட் ஆஃபாக அப்ராக்சிமேட்டாக நியர்பையில் நமக்கு என்ன வருங்கிறது மைண்டு கால்குலேட் பண்ணி பண்ணிங்கன்னா வேகமாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இது நான் ரொம்ப ஸ்லோவாக தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். சரிங்களா? ஓகே. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் செகண்ட் யூனிட்டில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்னு எல்லா எக்ஸசைஸ்க்கும் அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸையும் நான் ஷார்ட்ஸில் போட்டு விட்றேன் வீடியோ. ஓகே. டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2-3 சம்ஸாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரியா? தேங்க்யூ.